ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியாக காவேரியோடைய பர்த்டேவை விஜயும் அம்முவும் சேர்ந்து காவேரி கூட கொண்டாடி முடிச்சுட்டாங்க. ஸோ மறுநாள் காலையில் அம்முவை இங்கே அதாவது விட்டுட்டு போயிட்டாங்களா, காலையில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு வரும்போது யூனிஃபார்ம் போட்டுட்டு அம்முவும் சூப்பராக ரெடியாகி வந்து உட்காடுறாங்க. யூனிஃபார்ம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மிஸ்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பலாமா, பேக்கில் நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி டாடி அப்படின்னு. சரி நீ சாப்பிட்டியா, போகிற வழியில் உனக்கு கடையில் வாங்கி கொடுக்குறேன், சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தம்பி இத்தனை நாள் அம்மு இங்கே சாப்பிட்டதே இல்லையா என்ன? ஸ்கூலுக்கு போகும்போது அவள் சாப்பிடாம எப்படி கடையில் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுப்பீங்க? கடையிலலாம் சாப்பிட்றது நல்லது கிடையாது. காவேரியும் ஒன்றும் சாப்பிடல, எல்லாருமே சேர்ந்து இங்கே அம்மாவை சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரி நீயும் ஸ்கூலுக்கு தானே போகிற, அம்மா கூடவே பேசாமல் நீயும் கார்லேயே போயிட்டு விஜய் தம்பி கூட அங்கே இறங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரிக்கு இது கேட்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது மா அப்படின்னு. பரவாயில்லைங்க, நானும் அம்மா ஸ்கூலுக்கு தானே கூட்டிகிட்டு போகிறேன், நீங்களும் வந்தீங்களா அப்படியே உன்னையும் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இல்லை அம்மா சாப்பிடாம நான் எப்பயுமே சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி வாங்க தம்பி இங்கே சாப்பிடுவீங்க அப்படின்னு. ஐயோ இருக்கட்டும், அம்மாவுக்கு மட்டும் நீங்கள் கொடுங்க, சாப்பிட்டுட்டு அவள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம், மதியம் லஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தம்பி இதெல்லாம், அவளுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்பி விடுறதுல எனக்கு என்ன கஷ்டமா அப்படின்னு. இல்லை டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரல பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்ன தம்பி வீட்லேயும் இங்கே டிஃபன் பாக்ஸ் இருக்கு, அப்படியே நான் அம்மாவோட ஸ்கூல் பேக்ல போட்டு கொடுத்து அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மா ரொம்ப ஓவரா தான் பண்ணுது, அவரே வேண்டான்னு சொன்னா கூட இந்த அம்மாவே எல்லாத்தையும் போட்டு கொடுத்துரும் போல இருக்கு அப்படின்னு காவேரி எனக்கு சொல்லிட்டு இருக்கவும், என்ன காவேரி டைம் ஆகுதுன்னு சொன்னல, வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் காவேரியும் உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஸோ விஜயும் கூட்டிட்டு போகும்போது அவர் கார்லேயே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள், அதாவது பிறந்ததுலேருந்து இத்தனை வருஷமாக அம்மா வந்து காவேரி கூட முதல்ல இருந்திருக்கிறா. அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. அவள் லைஃப்லையும் இதே மாதிரி நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும்னு எத்தனை நாள் கனவு கண்ட ஆசை இன்றைக்கி ஒரு நாள் நிறைவேறுக்கு. நிரந்தரமாக நானும் காவேரி கூடவே இருக்கிற மாதிரி இந்த கடவுள் ஏதாச்சும் செய்யணும், நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு விஜய் நினச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்படியே அம்மாவுடைய காரில் போயிட்டு விஜய் அம்மு காவேரி 3 பேரும் இறங்க அவங்க ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ காவேரி மிஸ் வந்து ஏன் அம்மா கூட வந்து இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கின உடனே பாய் டாடி அப்படின்னு விஜய் கிட்ட சொல்லவும், சரி அம்மு பாய் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அம்முவுமே பாய் சொல்லிட்டு இங்கே மிஸ்ஸோட கையை பிடிச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. எல்லா பிள்ளைங்களும் இதை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க புதுசாக நடந்துக்கிறாங்களே அப்படின்றது அவங்களுடைய தாட்டு, மிஸ்ஸோடைய டாட். அப்போ வந்து ஸ்கூலுக்குள்ளே போகும்போது ஸோ அவங்க மிஸ் வந்து அதாவது மேடம் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அப்போது ஹாய் மேடம் குட் மார்னிங் அப்படின்னு சொன்னதும் குட் மார்னிங் மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரிங்க மிஸ், அம்மோ நீ கிளாஸ்க்கு போ நான் வரேன் அப்படின்னு சொல்லவும் ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க. அப்போது என்னது இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. புரியல மிஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து திரும்பவும் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் என்ன அம்மு கூட வந்து காரில் இருங்குறீங்க அப்படின்னு சொல்லவும், அதுவா மிஸ் அம்மு என்னை வந்து அம்முக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் நேற்று எனக்கு பர்த்டே, அதனால தான் அம்மோ டேடியும் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணினே எங்கள் அக்கா குழந்தை எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் நல்லா விளையாடணும்னு ஸோ நைட் அங்கேயே தங்கிட்டாங்க. அம்மு வந்து அவரோட டேடியே வீட்டுக்கு போயிட்டாரு. ஸோ காலையில் திரும்ப அம்மு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரப்போ ஸோ நானும் ஸ்கூலுக்கு தானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கூடவே கூட்டிகிட்டு வந்தோம். அம்மு என்னன்னு தெரியல என் கூட நல்லாவே ஒட்டிக்கிறா மிஸ், அதனால தான் நாங்கள் 2 பேரும் ஜாலியாக இருந்துட்டு ஒன்றாவே ஸ்கூலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க மிஸ், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் ஒரு மிஸ்ஸு, அவங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்டு, ஸோ அம்மா உங்கள் மேலே பாசமாக இருக்கிறான்றதுக்காக அவங்கள மட்டும் நீங்கள் ஃபெஸ்ட்டில் கேர் எடுத்து பார்த்துக்க கூடாது, எல்லா குழந்தைகளுமே நீங்கள் அப்படி தான் பார்த்துக்கணும், அவங்களும் உங்கள் மேலே அட்டாச்சாக பாசமாக தானே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி தனியாக அம்மா கூட எதுவும் ஃபெசிலாக கொடுக்காதீங்க. அப்புறம் எல்லா குழந்தைங்களும் அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்க, எல்லாருமே உங்கள் கூட கூட்டிக்கிட்டு போக முடியுமா, அவங்களுக்காக இம்பார்ட்டன்ட் நீங்கள் கொடுக்க முடியுமா? அம்மா சின்ன குழந்தை அப்படி தான். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு அம்மா இல்லைன்னு கேள்விப்பட்டேன், தெரியும், அதனால் கூட அவள் ரொம்பவே அட்டாச்சாக இருக்கா. இது வரைக்கும் யாரோ ஒரு லேடி அவங்க கூட இருந்திருக்க மாட்டாங்க அம்மான்ற ஸ்தானத்தில். ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களை நல்லாவே பார்த்துக்கிட்டு அவங்க மேலே பாசம் காட்டி நீங்கள் இப்படி பேசுறதுனால அம்மாவுக்கு உங்களை பிடிச்சிருக்கலாம், ஆனால் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, எல்லா குழந்தைங்கள மாதிரி தான் நீங்களும் அம்மாவை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இங்கே பிரின்சிபல் சொன்னதும் காவேரியோட முகமே மாடி போயிடுது. அம்மா நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா, மிஸ் எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஸோ குழந்தைங்களையும் எல்லாரையும் யோசிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு மிஸ்ஸு, ஸோ அதனால் அவங்க கடமைகளை அவங்க செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே மிஸ் நான் இனி அப்படி நடந்துக்க மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரிங்க மிஸ் கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லவும் கிளாஸ்க்கு போனதுக்கப்புறமா எல்லாருமே குட் மார்னிங் சொல்லிட்டு காவேரி
காவேரி காலையில் கிளாஸ் நடத்துகிறாங்க. எல்லாருமே ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ மதியம் வந்து லஞ்சு சாப்பிடும்போது காவேரி கூட தானே கொடுத்து விட்டாங்க அம்முக்கு லஞ்சு. அப்போது லஞ்சுக்காக கிட்ட வராங்க. இந்த அம்மு லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு. ஸோ அப்படி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்த உடனே அங்கேயே வந்து உட்காந்து ஓப்பன் பண்ணி டிஃபன் பாக்ஸை சாப்பிட்றாங்களாம் காவேரி கூடவே. அப்போது காவேரி இதை பார்த்துட்டு அம்மோ என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் மிஸ் எப்பயுமே நான் உங்கள் கூட தானே உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அம்மோ இங்கே பார் நீ போய் அங்கே எல்லா ஸ்டூடெண்ட் மாதிரியும் உன்னோட டேபிள்லேயே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் நான் எப்பயுமே உங்கள் கூட தானே அப்படின்னு. அம்மோ சொன்னால் புரிஞ்சுக்கணும். இங்கே பாரு நீ இப்படி பண்ணால் மற்றவங்க எல்லாரும் அதே மாதிரி தானே நினைப்பாங்க. அதனால நீயும் போய் ஸ்டூடெண்ட்டோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் அம்முக்கு ரொம்பவே டல் ஆகிடுது. காவேரிக்குமே அம்முவை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க அம்மு வந்து சரியாக சாப்பிட்றது கூட கிடையாது. 2 பேர் சாப்பிட்றாங்க. அப்புறம் கொஞ்சம் கூட பிடிக்காம அப்படியே வந்து மூடி வச்சுட்டு ஸோ அப்படியே உட்காந்துடுறாங்க. ஸோ மதியம் சாப்பிட்டு லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் ஸ்கூல் நடத்துகிறாங்க. அம்மா ரொம்பவே டல்லாக இருக்காங்க. காவேரியுமே எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகும்போது வழக்கம் போல் அவங்க மிஸ் போகும்போதே திரும்பவும் அம்மா என்ன பண்ணுறாங்க விளையாட்டுத்தனமாக. ஸோ காவேரி பின்னாடி போகிறாங்க. மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ் அப்படின்னு அங்கே உங்கள் டேடி வெயிட் பண்ணுவார்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும் உங்கள் கூடவே நானும் வரேன். கேட் வரைக்கும் நீங்களும் அந்த வழியாக தானே வரப்போகிறீங்க வாங்க மிஸ் அப்படின்னு. அம்மா சொன்னால் கேளு. எல்லாரும் அவங்கவுங்க ஸ்கூல் முடிஞ்ச உடனே எப்படி கேட் கிட்ட போகிறாங்க அவங்களோட பேரண்ட்ஸ் கூட போகிறாங்க. நீயும் அதே மாதிரி போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவும் திரும்பவும் அம்முக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே டல்லாக வந்து போகிறாங்க. விஜய் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக அம்முவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அப்போ தான் எங்கள் அம்மு டல்லாக வரதுக்கு கவனிச்சுட்டு ஏன் அம்மு என்னாச்சு ஒரு மாதிரி டல்லாக இருக்க கீழே எங்கேயாச்சும் விழுந்துட்டியா இல்லை ஜுரம் ஏதாச்சும் அடிக்குதான் என்னாச்சு உடம்பு சரியில்லையா அப்படின்னுலாம் விஜய் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லாமோ என்னாச்சு ஒரு மாதிரியாக இருக்க என்னது இது லஞ்ச் பேக் அப்படியே வெயிட்டாக இருக்கிறதுங்குது சாப்பிடலையா அப்படின்னவோ அப்போது காவேரி கரெக்டாக வெளியில் வரலான்னு சொல்லிட்டு வராங்க. கேட் கிட்ட அம்முவும் விஜயும் பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையும் கேட்குறாங்க. இல்லை நான் சாப்பிடலை அப்படின்னு சொல்லவும் ஏன் என்னாச்சு ஏதுக்கு சாப்பிடல அப்படின்னு. நான் எப்பயுமே என் மிஸ் கூட தானே உட்காந்து சாப்பிடுவேன். என் மிஸ் கூட ஜாலியாக பேசுவேன் டாடி. ஆனால் என் மிஸ் இன்னைக்கு என்கிட்ட சரியாக பேசவே இல்லை. என்கிட்ட கோவப்பட்டாங்க. என்னை தனியாக போய் உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு தனியாக உட்காந்து சாப்பிட பிடிக்கவே இல்லை. எல்லா குழந்தைங்கள மாதிரி நானும் நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னமோ தெரியல எனக்கு மிஸ் கூட இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க கூட தான் உட்காந்து சாப்பிடணும்னு தோணுது. அதனால தான் நான் தனியாக உட்காந்தானா எனக்கு சாப்பாடே பிடிக்கவே இல்லை. நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு. அம்மோ கொடுத்த லஞ்ச் அப்படியே இருக்குது சாப்பிடலாம் பசியோட நீ எப்படி இருப்ப பாரு பாப்பா வயிற்றுல ஒன்றுமே இல்லை. ஏன் இப்படி பண்ணுற உன் மிஸ் ஏதாச்சும் டென்ஷனில் இருந்திருப்பாங்க இல்லை கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லவும் விஜய்க்கும் அப்படி சொன்னாலையும் ஸோ புரியுது ஏன் காவேரி இப்படி குழந்தைகிட்ட நடந்துக்கிட்டா நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் சரி உன் மிஸ்ஸு நாளைக்கு உங்ககிட்ட பேசுவாங்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு விஜய். இல்லை இப்போ வரும்போது கூட மிஸ் என்கிட்ட கோவப்பட்டு தான் பேசினாங்க. நீ ஏன் என் கையை பிடிக்கிற நீ பாட்டுக்கு உன் டேடி இருக்கிற இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் விஜய்க்கு இது கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் தான் விஜய் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு தூக்கும்போது தான் இங்கே காவேரி நின்று பார்த்துட்டு இருக்கிறதா விஜயும் கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டே இருக்கும்போது காவேரி அவங்க பாட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது திரும்பவும் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரியை அப்புறம் திரும்பி பார்த்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக போயிட்டே இருக்காங்க. அப்போ தான் விஜய் இருந்துக்கிட்டு மிஸ் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சு ஏன் அம்முக்கிட்ட நீங்கள் இன்றைக்கி சரியாக பேசவே இல்லையாமே அவள் சரியாக சாப்பிடவே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணா அப்படின்னு. ஏங்க உங்கள் குழந்தைங்கள மட்டும்தான் நீங்கள் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்கீங்களா அவளை மட்டுமே நான் பார்த்துக்கிட்டா மற்ற குழந்தைங்கள எல்லாரையும் நான் எப்படி பார்த்துக்கிறது. அம்மு என் மேலே பாசமாக இருக்கா எனக்கு பாய் சொல்கிறா என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறா விரும்புகிறா எல்லாமே சரிதான். அதுக்காக அவள் என் கூடவே இருக்க முடியுமா என் கூடவே நான் அவளை கூட்டிகிட்டு போக முடியுமா என் கூட உட்காந்து சாப்பிட முடியுமா எல்லா பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் நடந்துப்பாங்க. இங்கே பாருங்கள் சார் ஸ்கூலுக்கு வர ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் அம்மாவும் இருக்கணும். அவகிட்ட சொல்லி வைங்க அவள் சின்ன குழந்தை நீங்கள் தான் அவளுக்கு அறிகுறை சொல்லி வைக்கணும். ஆனால் நீங்களும் அவள் சொல்கிற ஆசைப்பட்டு கேட்குறான்னு எல்லாத்தையும் நீங்கள் அவளுக்காக நிறைவேற்றுறீங்க கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்க. இதெல்லாம் சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க மிஸ் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுன்னு அதாவது பிரின்சிபல் சொன்னதை ஞாபகத்தை வச்சுன்னு இப்படி பேசுவோம். விஜய்க்கு உடனே கோவம் வந்துடுது. மிஸ் போதும் நான் உங்கள் வீட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்தது தப்பு தான். ஏதோ குழந்தை உங்கள் மேலே ஆசைப்பட்டு ஏங்குறா அப்படின்றதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் அதுக்காக அம்மாவை இப்படியெல்லாம் பேசாதீங்க. அவள் உங்கள் கிளாஸோட ஸ்டூடெண்ட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் மேலே குழந்தை பாசமாக தானே இருக்கா வேறு எதையும் அவள் செய்யலையே நல்லா தானே அன்பாக நடந்துக்கிட்டா அதுக்கு ஏன் குழந்தைக்கிட்ட இப்படி ஹாஷாக பேசுகிறீங்க. இங்கே பாருங்கள் பேரண்ட்ஸாக அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாத்தையும் அவளுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம். அவள் சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லாத வளர்ந்து குழந்தை அவளுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான்
நான் தான் அவளுக்கு அம்மா இல்லாத குறையே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து பாசமாக நான் வளர்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி அம்முவை பற்றி இப்படி நான் பண்ணுறதெல்லாம் சொல்லி காட்டி பேசுகிறீங்க? மிஸ் வேண்டாம், நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்முவை கூட்டிகிட்டு விஜய் வந்து அப்படியே ஆஷா பேசிட்டு போயிடுறாரு. விஜய்க்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதாவது காவேரிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவர் பேசினது. காவேரியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரொம்பவே டல்லாக இருக்காங்களா. சாரதா வீட்டுக்கு போன உடனே ஏன் காவேரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு. என்ன அம்மு லஞ்ச் சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. மா இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நீ நிறுத்திக்கோமா, அவங்க இங்கே வர தேவையில்ல, நீயும் அவளுக்கு லஞ்ச் கொடுத்து விட தேவையில்ல, அவள் பாசமாக இருக்காதான். கங்காக்கா குழந்த மாதிரி உனக்கு ஞாபகம் வருது தான், அம்மா இல்லாத பிள்ளை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. கங்காக்கா எப்படி குழந்தை பாசமாக எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி அப்பப்போ கூட்டிகிட்டு வருவாங்க, நீ பேசுமா. மற்றபடி நீ அம்மு மேலே ரொம்ப கேர் எடுத்துக்காத. என்னோட பிரின்சிபல் கூப்பிட்டு என்ன வான் பண்ணுறாங்க, அம்மு கூட நான் ஓவராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ரொம்ப அக்கறையாக இருக்குன்னு. அதே மாதிரி மொத்த குழந்தைங்களும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரின்சிபல் மேடம் பேசுனாங்க. அதனால தான் இன்னைக்கு அம்மு கிட்ட ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் சில அறிகுறிகளை சொன்னேன். ஆனால் அவர் ரொம்பவே ஹர்ட் ஆகுறா. இதெல்லாம் முதல்லேருந்து இடம் கொடுக்காம இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு. ஏய் இப்போ எதுக்கிட்டு என்கிட்ட வந்து கோவப்படுற? நீ தானே முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரும்போது நீயும் ஃபர்ஸ்ட் டே போன, அம்மும் ஸ்கூலில் விட்டுட்டு போகிறதுக்கு ஃபீல் பண்ணி அழுகிறான்னு ஆறுதல் சொன்னேன். அப்பத்துலேருந்து தான் அவளுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போய் ஒட்டிக்கிட்டா. அது சின்ன குழந்தைக்கு தெரியுமா? உங்கள் பிரின்சிபல் மேடம் சொன்னாங்கன்னா நீயும் அதே மாதிரி தான் குழந்தைகிட்ட நடந்துப்பியா அப்படின்னு சாரதாவும் கோவப்பட்டு காவேரி திட்டிகிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ, நான் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்க போகிறேன், அந்த குழந்தைக்கு ஒன்றும் அம்மா கிடையாது, நீ என்னம்மா எப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லவும் அப்புறம் சாரதாவுமே இங்கே பாருங்க காவேரி, அந்த குழந்தையோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு. புரியுதுமா, இன்னைக்கு அம்மாவோடைய அப்பா கூட என்கிட்ட கோவப்பட்டு தான் பேசிட்டு போகிறாரு, நான் கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லவும் என்னடே நீ இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் பேசுவியா? யாருன்னே தெரியாமல் இந்த ஊருக்குள்ளே வந்து நம்ம இருந்தப்போ ஆறுதலாக சொந்த பந்தமாக மாதிரி அந்த தம்பியும் அம்மாவும் எவ்வளோ நம்ம கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க, அவங்கள போய் இப்படி பேசியிருக்கேன்டி ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா திட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இங்கே பாரு, அம்மு நல்ல பொண்ணு, அம்மு கிட்ட பேசி அம்மு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுனால எதுவும் ஆக போகிறது கிடையாது. உங்கள் மிஸ் உங்களுடைய பிரின்சிபல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்காக அம்மு கிட்ட கோவத்தை காட்டுவியா? அவள் சின்ன குழந்தை, இனி அவகிட்ட அப்படி நடந்துக்கிட்டா அவ்வளோதான் காவேரி, எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உள்ளே போயிடுறாங்க. இதை கேட்கும்போது நம்ம காவேரிக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன அம்மா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, அந்த குழந்தைய பற்றி இவ்வளோ அக்கறை அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அம்மு இப்படி டல்லாக இருந்ததுவே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. விஜயும் அம்முவும் வீட்டுக்கு போகும்போது தாத்தா ராதா எல்லாருமே இருக்காங்க, அன்பர்ஸ் கூட. அப்போது என்னாச்சுன்னு அவங்களுமே கேட்குறாங்க. நடந்த விஷயத்தில் விஜய் வந்து சொல்கிறாங்க. அம்மு வந்து ஓடி போய் ராதா கூட ஒட்டிக்கிறாங்க. அப்போ தான் அவளுக்கு தான் பழைய எதுவுமே ஞாபகம் இல்லையே, ஆனால் நீங்கள் என்னமோ உண்மையிலே காவேரி உங்களோட ஒய்ஃபு, அதாவது உங்களுக்கு அவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கிற மாதிரியும் அம்மு தான் அவளுடைய பொண்ணு அப்படின்னு நீங்கள் கூட்டிகிட்டு போய் சேர்த்து அந்த வீட்டுக்குள்ளே ஒன்றா வாழணுன்ற மாதிரி நீங்கள் போய் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அவளுக்கு ஞாபகம் இல்லாதப்போ குழந்தைய மட்டும் தான் பொண்ணுன்னு எப்படி அவள் ஏற்றுப்பா? எப்படி எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நடத்துவாங்களோ அதே மாதிரி தானே நடத்துவாங்க. அப்படி தான் இன்றைக்கும் நடந்திருக்காங்க. இதுக்கு தான் குழந்தைக்கு பாசங்காட்டி இப்படியெல்லாம் ஏமாற்றக்கூடாதுன்றது. இப்போ பாரு, குழந்தை எவ்வளோ ஏங்கி போயிருக்கு, என்னமோ மனசு மாறாத ஒருத்திக்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. விஜய்க்கு கோவம் வருது. தாத்தா கொஞ்சம் அவர் அமைதியாக இருந்துட்டு சொல்லுங்கள், நானே காவேரி எனக்கு குழந்தைகிட்ட அப்படி நடந்துக்கிட்டாலேன்னு ரொம்ப கவலையில் இருக்கேன். என்ன ஆனாலையும் நான் காவேரி கிட்ட போக தான் போகிறேன், பேச தான் போகிறேன். அம்மு உன்னுடைய குழந்தைன்னு நான் எப்படியாச்சும் நிரூபித்து சேர்த்து வைக்க தான் போகிறேன். தேவையில்லாமல் யாரும் பேச வேணாம், அம்மு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸோ குழந்தை முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுன்னு விஜய் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் குழந்தைக்கு எல்லாமே புரியுது. மேலே போனதுக்கப்புறமா டாடி என்ன சொன்னீங்க, நீங்கள் தாத்தா கிட்ட குழந்தை ஏதோ சேர்த்து வைப்பா அப்படி இப்படின்னு சொன்னீங்களே என்ன அப்படின்னு சொல்லவும் காவேரின்றீங்க என் மிஸ் அப்படின்னலாம் கேட்குறாங்க. அதுவா, அது ஒன்றும் இல்லைம்மா, வேற ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், நீ எதுவும் பாட்டு குழப்பிக்காத, படுத்து தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து குழந்தைகிட்ட சமாதானப்படுத்திடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, காவேரி தொடர்ந்து இதே மாதிரி அம்மு கிட்ட நடந்துக்க போகிறாங்களா, இல்லை அம்மு மேலே இருக்கிற பாசத்தில் அம்முக்கும் காவேரி மேலே இருக்கிற பாசத்தில் திரும்பவும் பழையபடி அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக சேர்ந்து சந்தோஷமாக ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்களா, என்ன பண்ண போகிறாங்க காவேரி அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.